ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி காந்தி ஜெயந்தி ஸ்பெஷல். ஆமாம், நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச நிலக்கடலை. ஸோ அதை வச்சு அவர் அடிக்கடி சாப்பிட்ற அந்த நிலக்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபியை பண்ணுறேன் இந்த காந்தி ஜெயந்திக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பீனட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரவுண்ட் நட்ஸ் ஒரு கப், அதே மாதிரி பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா அரை கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமும் எடுத்துக்கலாம், வெள்ளைப்பாகும் எடுத்துக்கலாம். நான் வெள்ளைப்பாகு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தி ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மூணு பொருட்களை வச்சு பண்ணுறது. நிலக்கடலை, பொட்டுக்கடலை, வெல்லம் அல்லது வெள்ளைப்பாகு. வெல்லம் அல்லது வெள்ளைப்பாகு வச்சு பண்ணுறதுனால இது நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணக்கூடிய விஷயம். இது எல்லாருமே பண்ணலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றாமல் அந்த ஒரு டம்ளர் நிலக்கடலையை கிரவுண்ட் நட்ஸை போட்டு நல்லா வறுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி இந்த தோலெல்லாம் போய் இப்படி வரும். அந்த அளவுக்கு வறுக்கணும். நிலக்கடலையை எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு ஊற்றி எப்படி அந்த நிலக்கடலை உருண்டை பண்ண கடலையும் பொட்டுக்கல்லையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுத்தால அதை மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெள்ளைப்பாகை காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறேன். நிலக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் மிக்சியில் பொடி பண்ணி வெள்ளைப்பாகு ஊற்றி உருண்டை பண்ணி வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த பீனட் லட்டு நிலக்கடலை ஒரு நைட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து புரதச்சத்து, இரும்பு சத்து, அதாவது அயன் ரிச், ப்ரோட்டீன் ரிச்சுள்ளான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். நம்ம பசங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. பிஸ்கெட்ஸு, பீஸா, பர்கர்னு கொடுக்குறபடி இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்ல சத்தானதும் கூட. நாமளும் இதுவும் சாப்பிட்டா நமக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் இது உங்களோட ஷேர் பண்ணுறேன். பீனட் பால்ஸ் இந்த நிலக்கடலை உருண்டையை நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இது கெட்டே போகாது. பட் இது வந்து குழந்தைங்க அதிகமாக சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் பார்த்துக்கணுமே தவிர்த்து இது ரொம்ப உடம்புக்கு நல்லதானு கூட. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.